கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் பல நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இப்பொழுது இந்தியாவின் மும்பை நகரை அவர் சென்றடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் நியூ டெல்லியில் இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய பயணம் தொடர்ந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான் என்று விரிவடைய இருக்கின்றது. இந்த நிலையில் கனேடிய எதிர்க்கட்சித் தலைவர் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலியே அவர்கள் குறிப்பாக சீனாவுடன் கனடா மேற்கொள்கின்ற வர்த்தக உறவுகள் குறித்த ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு மாற்றீடாக சீனா இருக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை தாங்கள் கருதுவதாக அவர் ஒரு விமர்சனமாக இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். உலகின் பொருளாதார மையங்களில் 4வது இடத்தை தற்பொழுது பெற்றுள்ள இந்தியா இப்பொழுது சீனாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தங்களுக்கு பிறகு இந்தியாவுடன் இவ்வாறான ஒரு பயணம் என்பது அதிமுக்கியமாக பார்க்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக உறவுகள் ராஜதந்திர ரீதியில் பலப்படுத்தப்பட்டு என்றால் இந்தியாவிற்கும் கனடாவிற்குமான உறவில் இந்த சீக்கிய இன கொலை தொடர்பான ஒரு பெரிய முருகல் நிலையில் தூதரகங்களை விட்டு தூதரக அதிகாரிகளை வெளியேற்றும் அளவிற்கு நடவடிக்கைகள் சென்றிருந்த பொழுதும் அது குறித்த ஒரு இணக்கப்பாட்டிற்கு உள்ளார்ந்த முகரையில் வந்து இந்தியா இந்த உள்ளக நடவடிக்கையிலும் கனடாவிலும் ஈடுபடக்கூடாது என்கின்ற உத்தரவாதம் பெறப்பட்டு அதன் பின்னான இவ்வாறான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. இது வெற்றி என்பது இப்பொழுது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது அபாயகரமான வேகத்தில் இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் முந்துவதற்குத்தான் உலகம் உதவும், பிரபஞ்சம் உதவும் என்கின்ற தத்துவவியலில் பார்த்தால் நிச்சயமாக இது தேவையானது. அது கனிம பொருட்கள் யுரேனியம் அவர்களுக்கு தேவை. இந்த நியூக்ளியர் பவருக்கு அது சுமார் $3 பில்லியன் அளவிலான வர்த்தக உடன்பாட்டிற்கு கனடாவும் இந்தியாவும் ஈடுபட போகின்றன. ஒரே ஒப்பந்தத்துடன் அந்த யுரேனியம் என்பது ஆயுத தேவைகளுக்கு பாவிக்க கூடாது என்பதற்காக. அதைவிட வர்த்தக உறவுகள் மேல்படுத்தப்பட போகின்றன. முதலாவது தன்மை என்பது முற்றுமுழுதாக அரசை குற்றம் சாட்ட முடியுமா என்றால் அரசு கையாண்ட நடைமுறையை அரசு பரிச்சாத்திக்காமல் ஏஐ தான் இந்த விசாக்களை கையாண்டது. நீங்கள் $20,000 காட்டுங்கள் என்றால் நீங்கள் வங்கியில் இருந்து எடுத்து அதனை செலுத்துகின்ற பொழுது ஏஐ பரிசீலித்து விட்டு பணம் இருக்கின்றது என்று நீங்கள் எங்கேயோ ஒரு கடை தெருவில் இருக்கின்ற கல்லூரியில் அனுமதியை எடுத்துவிட்டு அதனிடம் கொடுக்கும் பொழுது அதாவது கனடிய அரசாங்கம் தவறிழைத்த இடம் எது என்று சொன்னால் மனித திறனாய்வுகள் இல்லாமல் கணனி முறையில் அவர்களை பரிசீலனை செய்து அனுமதித்தது என்பது அவர்களை வருவதற்கு இலகுவாக அமைந்திருந்தது. கனடாவின் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பதவிக்கு தகுதியானவராக பியர் இருக்கின்றார் என்பதற்கான முதலாவது உரையாக நேற்றைய உரை அமைந்திருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. அவர் இதே பாணியில் தான் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பது கனேடியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய நேர்முகத்தன்மையற்ற டுப்ளிசிட்டி இன் ஆக்ஷன்ஸ் என்கின்ற நேர்முகத்தன்மையற்ற செயற்பாடுகள் அவரை மற்றவர்களிடையிருந்து புறம் தள்ளி இருந்தது. அதிலிருந்து மீண்டு வருகின்றார். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் பல நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இப்பொழுது இந்தியாவின் மும்பை நகரை அவர் சென்றடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் நியூ டெல்லியில் இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய பயணம் தொடர்ந்து ஆஸ்திரேலியா, ஜப்பான் என்று விரிவடைய இருக்கின்றது. இந்த நிலையில் கனேடிய எதிர்க்கட்சி தலைவர் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலியே அவர்கள் குறிப்பாக சீனாவுடன் கனடா மேற்கொள்கின்ற வர்த்தக உறவுகள் குறித்த ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு மாற்றீடாக சீனா இருக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை தாங்கள் கருதுவதாக அவர் ஒரு விமர்சனமாக இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம். அமெரிக்க உறவு விரிசலை தொடர்ந்து இப்பொழுது பல நாடுகளுக்கான பயணத்தில் பல ஒப்பந்தங்கள் காச்சாத்திடப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்தியா நோக்கிய பயணம் இடம்பெறுகின்றது. பிரதமர் மாகாணி அவர்களுடைய இந்திய பயணம் கூடுதலான ஒப்பந்தங்களை கனடாவுக்கு உடனடியாக தராது விட்டாலும் தற்பொழுது விரிசலடைந்திருக்கின்ற உறவு முறையை மீண்டும் புதுப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து வருகின்ற ஒரு தொலைநோக்க சிந்தனையின் அடிப்படையில் 20 வருட காலத்திற்கான ஒரு திசையை நோக்கிய ஒரு வழிகாட்டுதலாக இந்த சந்திப்புகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இந்திய பயணத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுங்கள். இதன் மூலமாக கனடாவுக்கு நன்மைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நிச்சயமாக. அதாவது உலகின் இந்த பொருளாதார மையங்களில் 4வது இடத்தை தற்பொழுது பெற்றுள்ள இந்தியா, இப்பொழுது சீனாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தங்களுக்கு பிறகு இந்தியாவுடன் இவ்வாறான ஒரு பயணம் என்பது அதிமுக்கியமாக பார்க்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக உறவுகள் ராஜதந்திர ரீதியில் பலப்படுத்தப்பட்டு, என்றால் இந்தியாவிற்கும் கனடாவிற்குமான உறவில் இந்த சீக்கிய இன கொலை தொடர்பான ஒரு பெரிய முருகல் நிலையில் தூதரகங்களை விட்டு தூதரக அதிகாரிகளை வெளியேற்றும் அளவிற்கு நடவடிக்கைகள் சென்றிருந்த பொழுதும் அது குறித்த ஒரு இணக்கப்பாட்டிற்கு உள்ளார்ந்த முகரையில் வந்து இந்தியா எந்த உள்ளக நடவடிக்கையிலும் கனடாவிலும் ஈடுபடக்கூடாது என்கின்ற உத்தரவாதம் பெறப்பட்டு அதன் பின்னான இவ்வாறான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. இது வெற்றி என்று எவ்வாறு கூறுவது என்று சொன்னால், இந்த குதிரை ஓட தொடங்கிவிட்டது. இந்த குதிரையின் ஓட்டம் என்பது இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், இந்த மிடில் பவர், அதாவது அவர் தனது இந்த டாவோஸ் உரையில் குறிப்பிட்டது போல மத்திய சக்திகள் தலைமை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லாத அல்ல அதை நடைமுறை சாத்தியமாக்கின்ற வகையிலான பயணமாக நாங்கள் இதனை பார்க்கலாம் என்று சொன்னால், அந்த வேகம் என்பது இப்பொழுது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது அபாயகரமான வேகத்தில் இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் முந்துவதற்குத்தான் உலகம் உதவும், பிரபஞ்சம் உதவும் என்கின்ற தத்துவவியலில் பார்த்தால் நிச்சயமாக இது தேவையானது. அதிலும் முதலாவதாக அமெரிக்காவின் தளம்பல் நிலையிலிருந்து தப்புதல். அமெரிக்கா இங்கே செல்கின்றது, எப்படி செல்கின்றது, எவ்வாறு செயற்பட போகின்றது போன்றவை எல்லாம் தெரியாத இடத்தில் கனடாவை ஒரு கூறு போட வேண்டும் அல்லது கனடாவை தனது மாகாணமாக அணைக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் அது கதைக்கின்ற பொழுதும் கனடாவிற்கான இராணுவ சேர்க்கை என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் வந்திருக்கின்ற காரணமே இவ்வாறான பயமுறுத்தல். அதில் முதல் பயமுறுத்தல் பொருளாதாரம். அந்த பொருளாதார பயமுறுத்தலில் இருந்து மீள்வதற்காக இப்பொழுது இந்த முயற்சியில் நிச்சயமாக இந்த மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் யாதெனில் இந்த கனிம பொருட்கள், யுரேனியம் அவர்களுக்கு தேவை இந்த நியூக்ளியர் பவருக்கு. அது சுமார் $3 பில்லியன் அளவிலான வர்த்தக உடன்பாட்டிற்கு கனடாவும் இந்தியாவும் ஈடுபட போகின்றன. ஒரே ஒப்பந்தத்துடன் அந்த யுரேனியம் என்பது ஆயுத தேவைகளுக்கு பாவிக்க கூடாது என்பதற்காக. அதை விட வர்த்தக உறவுகள் மேல்படுத்தப்பட போகின்றன. அதையும் விட அந்த வேறு கனிம பொருட்கள், அதாவது யுரேனியத்தை தவிர வேறு கனிம பொருட்களுக்கானது மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற தற்போதைய தொழில்நுட்பம் தொடர்பான தகவல் பரிமாற்றங்கள். ஏனென்றால் ஏஐ மகாநாடை அண்மையில் இந்தியா நடத்தி இருந்தது நாங்கள் அனைவரும் அறிந்தது. அதான் உலகின் முதலாவது மகாநாடாகவும் பேசுபொருளாகவும் அமைந்திருந்தது. அத்தோடு இந்த பாதுகாப்பு விவரங்கள் தொடர்பான விவகாரங்களிலும் ஒத்துழைப்புகள், பரஸ்பர பரிமாற்றங்கள், அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் என்று சொன்னால் இந்தியா வந்து எவ்வாறுதான் நாங்கள் அதனை அதனுடைய செயற்பாடுகள் குறைத்து மதிப்பிட்டாலும் இந்த விண்வெளி பயணத்தில் ஒரு விரைவான சாதனை படைத்த நாடு அல்லது விண்வெளியில் அடைய முடியாத மற்றைய நாடுகளால் அடைய முடியாத புள்ளிகளை தொட்டவர்கள் என்கின்ற பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வகையில் அது தொடர்பான பரிமாற்றங்கள் கூட இடம்பெறும். சில வேளைகளில் செய்மதிகளை கூட கனடா அனுப்புவதற்கு இந்தியாவின் ராக்கெட்டுகளை பாவித்தால் கூட அது ஆச்சரியத்திற்குரியதில்லை. ஒட்டுமொத்தமாக அந்த பல சந்தைகளை நாடுதல் என்பவற்றின் பாரிய வெற்றியாக இதனை பார்க்கலாம். சரி, விவசாயம் என்பது மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே விவசாய ரீதியிலான வர்த்தகம் என்பது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே நடைபெற்று வந்திருக்கின்றது. தொடர்ந்தும் தேவையான ஒன்றாகவும் இருக்கின்றது. இது எந்த வகையில் பயன்படுத்தப்படும் என்று நினைக்கின்றீர்கள்?
இல்லை, நிச்சயமாக இந்த விவசாய துறையில் இயற்கை விவசாயங்களின் அனுகூலங்கள் பயன்படுத்தப்படுவது என்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான தொடர்பாடல்களையும் மற்றும் இந்த செய்மதி தொடர்பாடல்கள், தொழில்நுட்ப தொடர்பாடுகள் மற்றும் இணையதரவு வசதிகள், இப்பொழுது இலோன் மாஸ்க் இந்த நடவடிக்கையில் ஒரு வெற்றி பெற்றவராக கருதப்படுகின்றார். இதன் மூலம் அதாவது தொழில்நுட்பங்களின் மூலம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தன்மைகளை அல்லது காலநிலைகளை முன்கூட்டியே 3-4 மாதங்களுக்கு முதல் அறிந்து செயற்படுகின்ற விடயங்கள் செய்யப்படுமாக இருந்தால் இந்த விவசாய ரீதி என்பது மிகவும் வெற்றி பெறும். அத்துடன் இந்த உபகரணங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இப்பொழுது இந்த ஐரோப்பிய சந்தை திறக்கப்பட்டதில் ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படுவது என்னவென்று சொன்னால் இந்த விவசாயத்திற்கு பயன்படும் இந்த இயந்திரங்கள் மற்றும் டிராக்டர்ஸ். இப்பொழுது அங்கே இந்த மஹிந்திரா, சிவராஜ் போன்ற வகைகள் எல்லாம் மிகவும் பிரபல்யமானவையாகவும் வேறு நாடுகளுக்கு செல்பவையாகவும் அவை மாறி வருகின்றன. அவ்வாறான உற்பத்திகளை இங்கே தொடங்குவதற்கு, அங்கிருந்து இறக்குமதி செய்வதற்கு அல்ல, அவ்வாறான உற்பத்திகளை இங்கே தொடக்குவதற்கான முயற்சிகள் கூட மேற்கொள்ளப்படலாம். அவ்வாறான ஒரு நிலைமை எட்டப்படலாம் என்று சொன்னால் கனடாவின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்றால், கனடாவின் நிலங்களில் பெரும்பான்மையானவை பாவிக்கப்படாதவையாகவும், அதேவேளை சுமார் 180 200 நாட்கள் தான் அதற்குரிய விவசாயத்திற்குரிய தன்மை உடைய நிலங்களாகும். சில இடங்களில் 120 நாட்கள் கூட இருக்கின்றன. ஆனால் பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற இடங்களில் 180 210 நாட்கள் வரையான காலம் என்பது விவசாயத்திற்குரிய காலமாகவும் இருக்கின்றது. எனவே அது தொடர்பான தொழில்நுட்பங்கள் கூட பெறக்கூடிய சாத்தியக்கூறுகளை இவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் அதை ஏற்கனவே தொட்டு சென்றீர்கள். அதாவது இவர்கள் போடுகின்ற ஒப்பந்தங்கள் எல்லாம் உடனடி விளைவை தருமா என்றால் இல்லை. அதற்கு ஒரு 4 வருடங்களில் இருந்து 10 வருடங்கள் நாங்கள் பலனுக்குரிய காலமாகவும் பரிச்சாத்திற்குரிய காலமாகவும் எடுக்க வேண்டும். எனவே அதன் அதியுச்ச பலன் என்பது 10 வருடத்தில் எட்டப்படலாம் என்பதுதான் நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆமாம். இதே நேரத்தில் குறிப்பாக லிபரல் அரசு மீது குறிப்பாக பலரும் விமர்சனங்களை வைக்கின்ற ஒரு விடயம், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை கூடுதலாக கனடாவுக்கு அழைப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் என்ற ரீதியில் இதன் காரணமாகத்தான் தற்போதைய நிலை என்பது ஏற்பட காரணமாக அமைந்தது என்று. ஆனால் மறுபுறத்தில் பார்க்கின்ற பொழுது கூடுதலான மாணவர் வருகையின் போது பல கல்லூரிகளினூடாக, பல்கலைக்கழகங்களினூடாக இந்த வருமானம் என்பது ஈட்டப்பட்டிருந்தது. அதே போன்று கூடுதலாக தொழில்முறை ரீதியில் கூடுதலான ஊதியத்தோடு கனடாவில் வருபவர்கள் அவர்கள் கனேடிய அரசுக்கு வரி செலுத்துகின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த இடைவெளி என்பது இப்பொழுது அதிகரித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது சீர் செய்யப்படக்கூடிய ஒன்றாக மாறுமா? இந்த கேள்வி 2 தன்மைகளை கொண்டது. முதலாவது தன்மை என்பது முற்றுமுழுதாக அரசை குற்றம் சாட்ட முடியுமா என்றால், அரசு கையாண்ட நடைமுறையை அரசு பரிச்சாத்திக்காமல் ஏஐ தான் இந்த விசாக்களை கையாண்டது. நீங்கள் $20,000 காட்டுங்கள் என்றால் நீங்கள் வங்கியில் இருந்து எடுத்து அதனை செலுத்துகின்ற பொழுது ஏஐ பரிசீலித்து விட்டு பணம் இருக்கின்றது என்று, நீங்கள் எங்கே ஒரு கடைத்தெருவில் இருக்கின்ற கல்லூரியில் அனுமதியை எடுத்து விட்டு அதனிடம் கொடுக்கும் பொழுது அதாவது கனடிய அரசாங்கம் தவறிழைத்த இடம் எது என்று சொன்னால், மனித திறனாய்வுகள் இல்லாமல் கணனி முறையில் அவர்களை பரிசீலனை செய்து அனுமதித்தது என்பது அவர்களை வருவதற்கு இலகுவாக அமைந்திருந்தது. மத்திய புறமாக நிச்சயமாக தேவை இருக்கின்றது என்பது, கனடாவை பொறுத்தவரையில் தேவை எப்பொழுதுமே குறைய போவதில்லை, அந்த தேவை இருக்கின்றது. இங்கே இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இப்பொழுது தாதிகளாக வருவோர் இங்கே வந்து உடனடியாக தாதிகளாக வர முடியாது, வைத்தியர்களாக இருப்பவர்கள் பல் வைத்தியர்களாகவோ மற்ற வைத்தியர்களாக உடனடியாக வைத்தியர்களாக வர முடியாது. எனவே அவர்கள் வந்தவுடன் உடனடியாக அவர்கள் ஒரு பொருளாதார தாக்கத்தில், அதாவது அவர்கள் அரசு உதவி பெறுவர்களாக மாறக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது 1, 2, 3 வருடங்களுக்கு தங்கள் தொழில்துறையில் திறனாய்வு பெறும் மட்டுமன்று. ஆனால் மற்ற புறமாக பார்த்தோமானால் கல்விகள் களவாடப்படுகின்றன. எவ்வாறு சொன்னால், இப்பொழுது ஒரு நாட்டை எடுங்கள், உதாரணத்துக்கு இலங்கை என்று எடுப்போம். இந்தியாவை விட்டு இலங்கையில் கல்வி கற்று அரசு முறையில் கல்வி கற்று பல்கலைக்கழகம் சென்று படித்த ஒருவர் படிப்பு முடித்த பிறகு, பட்டம் பெற்ற பிறகு அவர் அங்கே இருந்து உடனடியாக குடிபெயர்ந்த பொழுது அதன் இழப்பு என்பது அந்த நாட்டிற்கு பெரிதாக இருக்கும். அதனை அப்படி ஒப்பிடும் பொழுது ஒருவரை ஆரம்பத்திலிருந்து அவ்வாறு உருவாக்குவதை விட அவர் பட்டப்படிப்பை முடித்த பிறகு எடுப்பதோ அல்லது தொழில்துறையில் தேர்ச்சி பெற்றதை எடுப்பதோ கனடாவை என்று விட மேற்குலகை பொறுத்தவரையில் ஒரு இலகுவான வழி.
அதைத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது நிச்சயமாக தேவை தவிர்க்க முடியாது என்று சொன்னால் கனடாவில் வயது அதாவது வாழ்கின்ற வயது கூடிக்கொண்டு செல்கின்றது. ஆனால் அதற்குரிய மாற்றீடு என்பது வரவில்லை. எனவே தேவைகள் என்பன எப்பொழுதுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்மையில் பிய பொலியே அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது மிக முக்கியமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்தும் அமெரிக்கா இல்லை, நான் கனடாவோடு இவ்வாறுதான் செயற்படுவேன் என்று தன்னுடைய வாக்குறுதியை அப்படியே பின்பற்றுகின்ற ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது சீனா போன்ற நாடுகளில் கைகோர்க்கக்கூடாது, சார்ந்திருக்கக்கூடாது என்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். இதில் சில தன்மைகள் ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கூட தற்போதைய நடைமுறையில் மாற்றங்களை மேற்கொள்ளாமல் தொடர்ந்தும் மீண்டும் அமெரிக்காவோடு கைகோர்க்க வேண்டும் என்ற ரீதியில் அந்த சாரத்தில் பேசுவது என்பது எந்தளவு தற்போதைய நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கும். இது தனியே சீனாவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வகையில் அவருடைய கருத்தாக பார்க்கப்படக்கூடியதா, அல்லது அமெரிக்காவை தவிர்த்து விடக்கூடாது என்பதில் அவர் அக்கறை செலுத்துவராக இருக்கிறாரா? இதை இவ்வாறு எடுக்கலாம். எவ்வாறு என்றால், அதாவது அந்த பயணிக்கின்ற போயிடுறதை தவற விடாமல் அந்த கடைசியில் ஓடி சென்றாவது ஏறிவிட வேண்டும் என்கின்ற நிலைக்குத்தான் தற்பொழுது பியப்பொலிவியர்கள் வந்திருக்கின்றார். உரை மிகவும் சிறந்த உரை, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எழுதி கொடுக்கப்பட்ட உரை, அந்த உரையின் தன்மை என்பது திறனாய்வு செய்யப்பட்டு மிகவும் ஒரு அதாவது மிகவும் ஒரு ஆழமான முறையில் அது அவருடைய உரை அமைந்திருக்கின்றது என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இந்த போயிடுறதும் செல்ல தொடங்கிவிட்டது, பயணிக்க தொடங்கிவிட்டது. இனி இதை இடையில் நிறுத்துவது என்பது அந்த ஒரு சிரமமான விடயமா? ஆனால் அங்கே உள்ள விடயம் என்னவென்றால், சில விடயங்கள் நிச்சயமாக லிபரலால் பரிசீலிக்கப்பட வேண்டியவை. குறிப்பாக இந்த அமெரிக்க, மெக்சிகோ மற்றும் யுஎஸ்ஏ இந்த குஸ்மா ஒப்பந்தத்திற்கு அனைத்து கட்சிகளும் சேர்ந்த ஒரு குழு அது தொடர்பான வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை என்பது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது. மற்றும் அந்த சீனாவை முற்றுமுழுதாக சார்தல் என்பதை கனடா எப்பொழுதுமே கூறவில்லை. கனடா இப்பொழுது கூறி வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இருக்கின்ற ஒப்பந்தங்களில் நாங்கள் சில திருத்தங்களை மேற்கொண்டோமே தவிர சுதந்திர அந்த ஃப்ரீ ரேட் சோன் என்கின்ற நிலைக்கு எப்பொழுதும் வரவில்லை, வர மாட்டார்கள். வந்தால் அவர்களுக்குரிய பாதிப்பு உடனடியாகவே அமெரிக்காவில் இருந்து வரும். எனவே அது குறித்த இவரது ஆழமான பார்வை என்பது காலத்திற்கு தேவையானதா அல்லது நிச்சயமாக இருக்கின்ற ஒப்பந்தங்களுடன் ஒத்து போகின்றதா என்கின்ற தன்மை என்பது இன்னும் ஆராயப்பட வேண்டிய விடயம் அது. அத்துடன் அவர் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த 51வது மாகாணம் அது தொடர்பான விவகாரங்களையோ அல்லது எங்களுடைய இறையாண்மைகளில் அவர்கள் தலையிட போகின்ற விடயங்களையோ தவிர்க்கக்கூடியதாகவும், ஆனால் அமெரிக்கா என்பது தவிர்க்க முடியாத சக்தி என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். அதனைத்தான் இப்பொழுது லிபரல் அரசு அல்லது மாக்காணி, நாங்கள் லிபரல் அரசு என்பதை விட மாக்காணி என்கின்ற மைய பொருளில் வைத்து பேசுவதுதான் ஒரு நல்லம் என்று சொன்னால், அனுபவத்தின் வெளிப்பாடுதான் இவ்வளவு விரைவான செயற்பாடுகளாக நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூட 50% 75% இருக்கின்ற பொருளாதார தங்க நிலையை 50% குறைப்பதற்கான முயற்சியில் தான் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இங்கே அந்த அடையாளப்படுத்தப்படாத விடயம் எது என்று சொன்னால், உறுதித்தன்மையற்ற நிலை அமெரிக்கா ஏற்படுத்துகின்றது என்கிறதை ஏற்க வேண்டும். முதல் அந்த ஏற்புடையதாக இருந்தால் நிச்சயமாக ஆம், நாங்கள் பயணிக்க வேண்டும், அந்த குழுக்களில் கூட நாங்கள் இடம்பெறலாம் என்று செல்வது இதற்கு தேவை என்று சொன்னால், இங்கே மறைக்கப்படுகின்ற உண்மை என்னென்றால், கட்சி தாவலில் இன்னும் பலர் ஈடுபடலாம் என்கின்ற பயம். அதனை பலரும் நம்புகின்றார்கள். இன்னும் 2 அல்லது 3 பேர் எப்பொழுதும் கட்சி தாவலில் ஈடுபடலாம் என்கின்ற தன்மை என்று சொன்னால், அதாவது இந்த யுனிபோல உலகத்தில், அதாவது தனித்தலைமை உலகத்தில் இருந்து பல தலைமை உலகத்துக்கு மாறுகின்றது என்கின்ற கருத்தியலை அனைவரும் ஏற்றுவிட்டனர். அந்த ஏற்புடைய தன்மையுடையவர்கள் உடனே என்ன செய்கின்றார்கள் என்றால், சிலர் உண்மையிலேயே நாட்டின் நன்மை கருதி கூட மாறுபவர்களாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய பதவியை இன்னும் ஒரு 2 அதாவது இந்த தடவையும் அடுத்த தடவையும் காப்பதற்கான முயற்சியாக கூட எடுக்கலாம் என்று சொன்னால், அந்த வாக்கு வீதங்கள் என்கின்ற புள்ளி விவரங்கள் அதை காட்டி நிற்கின்றன. அதில் இருந்து அவர் தப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால், தொடர்ச்சியான இவ்வாறான கட்சி தாவல் இடம்பெறுமாக இருந்தால் அவருடைய தலைமைக்கு கூட
பாதுகாப்பு இல்லை என்கின்ற நிலை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக முதல் முறையாக பியர் பொலிவியர் ஒரு அதாவது ஒரு திறந்த கனடா சார்ந்த உரையை ஆற்றி இருக்கின்றார் என்றால், இதுவரையில் அவருடைய உரை என்பது இங்கே குற்றம் கூடிவிட்டது, அங்கே குற்றம் கூடிவிட்டது, உணவுப் பொருள், அதாவது நடந்தவைகளின் மீதான இப்ப இவ்வாறு கூறுங்கள். கடந்த 11 வருடம் அல்லது கடந்த 12 வருடமாக லிபரல்கள் இதனை செய்து வருகின்றார்கள் என்பதை நவம்பர் மாதம் புதிதாக அரசியலுக்குள் நுழைந்த அவர் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருக்கவில்லை, நுழைந்த மாக்காணி மீது அதனை திணிப்பது என்பது ஒரு தவறியல். அந்த தவறை அவர் தொடர்ந்து செய்து வந்தவராகவும் இப்பொழுது தனது நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். வரவேற்போம். இது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு நல்ல ஒரு முறை, அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை குழு அமைந்திருப்பதைத்தான் இது காட்டுகின்றது. தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர் இப்பொழுது தீர்வுகள் நோக்கி தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிப்பதாக மாற்றம் பெற்று வருவதாக எண்ணலாம். ஆமாம், அதுதான் உண்மை. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். அதாவது அகதிகளுக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவுகள் என்கின்ற விடயத்தில் ஒரு எதிர்ப்பை கொண்டு வர முனைந்திருந்தார். கடைசியாக அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம், பாராளுமன்ற தீர்மானம். ஆனால் குற்றச்சாட்டுகளில் ஒன்று அவருடைய மனைவியின் சித்தப்பாவை அகதி நிலை மறக்கப்பட்டு அவர் கன்சர்வேட்டிவ் தளங்கள் எல்லா இடமும் சென்று வருகின்றார், எல்லா இடமும் இருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருந்தது. அவ்வாறான நிலைகளில் இருந்து தன்னை தவிர்த்து கனடாவின் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பதவிக்கு தகுதியானவராக பியர் இருக்கின்றார் என்பதற்கான முதலாவது உரையாக நேற்றைய உரை அமைந்திருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. அவர் இதே பாணியில் தான் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பது கனேடியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று சொன்னால், அவருடைய நேர்முகத்தன்மையற்ற டுப்ளிசிட்டி இன் ஆக்ஷன்ஸ் என்கின்ற நேர்முகத்தன்மையற்ற செயற்பாடுகள் அவரை மற்றவர்களிடையிருந்து புறம் தள்ளியிருந்தது. அதிலிருந்து மீண்டு வருகின்றார். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.